ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மிஸ்டர் தமிழ்வுட் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி ஃபிலிம். படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஹாண்டட் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு வரானுங்க. ஹாண்டட் ஹவுஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, மக்கள் அந்த ஹாரர் த்ரில்ல ஃபீல் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த கோஸ்ட் ஹவுஸ் செட்டப்பில் இருக்க அந்த வீட்டுக்கு போய் அவங்க பயமுறுத்துறதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வர ஒரு இடம். அப்படி அந்த வீட்டை வச்சு நடத்திட்டு வர அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஆல்ரெடி 4 விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஒரே சொல்யூஷன் பணம். அப்படி பணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு வந்து விழுந்தது ஒரு பணம். அதனால அவங்களுக்கு வர பிரச்சனைகள் தான் இந்த படம். இதுக்கு மேல டீட்டெயிலா சொன்னா படத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்த காட்டுறாங்க. நல்ல திருவிழா குளத்துல நல்ல ராட்னங்கள்லாம் நிறைஞ்சு சும்மா ஜேன்னு இருக்கு அந்த இடமே. அந்த இடத்தோட பேரு ரவா செங்கோல் நைட் மார்க்கெட். அங்க ஒரு ஆள் நல்ல தடியா முடியெல்லாம் விரிச்சு போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் தான் இந்த மொத்த மார்க்கெட்டோட ஓனர். அவன் நேரா ஒரு இடத்துக்கு போறான். அங்க மக்கள்லாம் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. பாலை வச்சு கரெக்டா அந்த டார்கெட்ல ஹிட் பண்ணணும். அப்படி ஹிட் பண்ணா ஸ்டூல் மேல உட்காந்துருக்க அந்த லேடி கெட்டப்ல இருக்க அந்த ஆளு தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்த போட்டியாளர் விடுற எல்லா பாலுமே டார்கெட்ல ஹிட் ஆயிட்டே இருக்கு. இவனும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டே இருக்கான். போதும்டா எப்பா, இன்னைக்கு இதோட விட்டுறா அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சிட்டு மேல ஏறான். திரும்பவும் அவன் பாலை விட்டு அடிச்சு அவனை தண்ணிக்குள்ள விழுக வச்சிடறான். அதை பார்த்த மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. கோமான இவன் அவனை இழுத்து வச்சு 4 கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கான். அதை பார்த்த உரிமையாளர் வந்து விலக்கி விடுறாங்க சண்டைய. ஏண்டா, வர்ற கஸ்டமர்கள்ட்ட இப்படி பண்ணினா நாளை பின்ன எவன் வருவான், நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறான் அந்த உரிமையாளர். நீ வேலையை விட்டு தூக்குனா எனக்கு வேற வேலை கிடைக்காதா, போடா அப்படின்ட்டு அவனும் வேலையை விட்டு நின்றுறான். இவனோட பேரு ஓகி. அந்த 4 கேரக்டர்கள்ல இவனும் ஒருத்தன். இந்த படத்தோட ஹீரோன்னு கூட சொல்லலாம்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஹாண்டட் ஹவுஸ் நடத்திட்டு வராங்க. வேலையை விட்ட நம்மால நேரம் அவங்கள்ட்ட போய் மச்சான் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் பேரு போரிஸ், இன்னொருத்தன் பேரு பென். எங்களுக்கே இங்க வியாபாரத்துல ஐய அடிச்சிட்டு இருக்கு, 2 மாசம் வாடகை வேற கட்டல இந்த வீட்டுக்கு, நாங்க எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க அவங்க 2 பேரும். அப்பதான் போரிஸோட கதையா காட்டுறாங்க. அந்த பையலுக்கு மிலிட்ரியில ஜாயின் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு மிலிட்ரிக்காரர்கிட்ட என்னை எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த ஆளு, நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு, ஒரு 10 லட்சத்தை மட்டும் ரெடி பண்ணு, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த டெஸ்டிங்லாம் வைப்பாங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த ரவுண்ட்ல நீ மாட்டிக்குவடா. ஐயா அது என்ன போட்டீங்கயா, எச்சி துப்புற போட்டிடா அப்படிங்கிற அந்த ஆளு. எங்க எச்சி துப்பி காட்டு அப்படின்னு அந்த ஆள் சொல்ல இவனும் எச்சி துப்பி காட்டுறான். ஹே பரவாயில்லடா, நல்லா துப்புறியே, இந்த திறமைக்கு ஸ்ட்ரைட்டா லியூட்டன்டா ஏறலண்டா, நீ இன்னும் 2 அடி சேர்த்து துப்புனேன்னு வையே உனக்கு ஜென்ரல் போஸ்டிங்கே தந்துருவாங்க, சரி போய் ஒரு 10 லட்சத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை தாட்டி விட்டுறான். இந்த போரிஸ் பையன் 10 லட்சம் ரெடி பண்ண முடியலன்ட்டு ஃபீல் ஆயிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த பென், நடக்காத விஷயத்தெல்லாம் ஏமாப்பிள்ள நினைச்சு பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா நீ மிலிட்ரிக்கு போறது அப்படின்றான். இந்த போரிஸ் பென் கிட்ட, நீ உங்க மாமனார்ட்ட சொன்னது மட்டும் என்ன நடக்கிற காரியமாடா அப்படின்றான். அப்பதான் பென்னோட கதையை காட்டுறாங்க. தலைவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன்ட்ட போய் பொண்ணு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பன், தாராளமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, ஆனா கல்யாண மண்டபம் மட்டும் 1000 பேர் இருக்க மாதிரி கிராண்டா இருக்கணும், அது உன் செலவு தான், அப்படி முடியலன்னா சொல்லிருப்பா, கைவசம் என் மாப்பிள்ள இருக்காரு அப்படின்னு ஒரு பலான காட்டுறாங்க. பென் அந்த ஆள் கிட்ட, சரிங்க நான் காசு ரெடி பண்ணிட்டு மண்டபத்தை புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்பதான் அந்த 4வது கேரக்டர் காட்டுறாங்க. அவன் பேரு ஜிஜல். ஓகே அவன் கிட்ட, எங்கடா ஆளக்கானா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்னு கேக்குறான். ஜிஜல் மசூதியில இருந்தேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையே, இறைவன் பக்தியோட வணக்க வழிபாடுல இருக்கானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அப்பதான் அவனோட வண்டவாள தண்டவாளத்தை எல்லாம் காட்டுறாங்க. ரவுடி கும்பல்ஸோட சூதாடிட்டு தோத்து போய் அந்த காசை கட்ட முடியாம அவங்க கண்ணிலையும் சிக்க கூடாதுன்ட்டு ஃபுல் டைமா மசூதியில இருந்துட்டு இருக்கான். ஆனா அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு விரட்டி வந்து காசை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 1 வாரத்துல காசு வரலைன்னா கோணில கட்டி லாரில ஏத்தி அறுத்து போட்டு அனுப்பிடுவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இவங்க 3 பேரோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஓக்கியோட பிரச்சனை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு அவனுக்கு நிறைய காசு தேவைப்படும். இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வரும், ஓகே ஜெயிலுக்கு வேற போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்திருப்பான்னு. அப்ப அந்த நேரத்துல அங்க வேலை பார்க்குற பொண்ணு மார்லின் வரா. வந்தவ ஓக்கிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, யோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, தலை கட்டாயி செத்துட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறா. பார்த்தா கூட இருந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரி பேசிட்டே இருக்காதீங்க, ஹாண்டட் ஹவுஸுக்கு விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவ போயிடுறா. இவங்களும் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு அங்க போறாங்க. அங்க 2 விசிட்டர்ஸ் வராங்க.
ஆனா அந்த இடத்த பார்க்க பயமாவே இருக்காது. வந்தவங்க அவங்கள பிடிச்சி ஓட்டிட்டு இருப்பாங்க. இங்க பாரு செருப்பு போட்டு நின்றுட்டு இருக்கான், இந்த பையாச்சும் செருப்பு போட்டுருக்குமா அப்படின்னு அவங்கள கலாய்ச்சி தள்ளி இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓகே என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்ட்டு தலையை மட்டும் ஜன்னல் வழியா விட்டு பார்த்துட்டு இருப்பான். சிரிச்சுட்டே சடனா திரும்பின அவங்க மொட்டையை பார்த்து பகீர்னு பயந்து பலார்னு அரைஞ்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அது முடிஞ்சு அவங்களும் ரூமுக்கு வராங்க. ஓகே அவங்கள்ட்ட என்னடா பண்றீங்க, இந்த இடத்த பார்த்தா பயமாவே இல்ல, கொஞ்சம் உங்க மேக்கப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்கடா, ஃபேக் பிளட்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த இடத்தோட செட்டிங் எல்லாம் நல்லா ஹாரரா மாத்தினாதான்டா வர்ற மக்கள்லாம் பார்த்து பயப்படுவாங்க, அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே அடப்போடா இதை வச்சு தாண்டா நாங்க ஒரு வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அவங்க. அடக்கன்றாவிய அதுக்கு ஜெல் இதெல்லாம் பண்ணணும்னா காசு வேணும்டா, காசுக்கு எங்கே போகிறது அப்படின்றான். கட் பண்ணா ஓக்கியோட சிஸ்டர் அவங்க அம்மாவும் நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிரமப்படாத மகனே, மருந்து மாத்திரவங்க காசு இல்லைன்னா விட்டுரு, நான் அவங்க அப்பா போன இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இறுதி ஆசை மட்டும் இருக்கு. அது என்னன்னா, அவங்க வீட்டுக்கார அடக்கமான இடத்துக்கு பக்கத்திலே அவங்கள அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் அவங்களுக்கு இருக்கு. அதுக்காக ஒரு இடத்தையும் வாங்கி அவங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஓக்கிக்கு மனசு கேட்கல, அவங்கள எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்ட்டு அந்த சர்டிபிகேட்டை அடமானம் வைக்கிறதுக்கு முடிவு பண்றான். இந்த பக்கம் அந்த ஹாண்டட் ஹவுஸோட ஓனர் ஜான்ஜி அவங்கள பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா 2 மாசமா வாடகை கொடுக்கல, இந்த 1 மாசம் மட்டும்தான் அவங்களுக்கு டைம், வேற ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல டெவில் பேரல் வைக்கிறதுக்கு, வாடகை வரலைன்னா முடியெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிருக்க. அந்த நேரத்துல ஓகே கரெக்டா அங்க வரான். டேய் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு ஜான்ஜி கேக்குறான். இல்ல ஹாண்டட் ஹவுஸ் நாங்க புதுப்பிக்க போறோம், ஹாரர் செட்டிங்லாம் போட போறோம் அப்படின்னு சொல்றான் அவன். ஆஹா பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து ஜான்ஜி போயிடுறான். அந்த ஆள் போனோடனே ஓகே அவங்கள்ட்ட இந்த சர்டிஃபிகேட் அடமானம் வச்சு பாதி ஹாண்டட் ஹவுஸுக்கும் பாதி எங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். இது யாரோடது அப்படின்னு அவங்க கேட்க, ஓகே இது எங்க அம்மாவோட இடம் அப்படின்னு அவன் சொல்றான். பிடிச்ச ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா உனக்குலாம் அறிவு இருக்கா, உன்னை பெத்தெடுத்ததுக்கு உங்க அம்மாவுக்கு நீ செய்யற நன்றி கடனாது அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. சரி வேணானா விடுங்கடா அப்படின்னு அவன் போக, ஓய் வேணான்னு யாரா சொன்னது, நீ சொன்னியா, நீ நாங்களாம் யாரும் சொல்லேப்பா, அத்தை எப்படி கொண்டா முத, நீ தான் இந்த இடத்துக்கு இனிமே ராஜா, நீ தான் இனிமே இங்க பாஸ் அப்படின்றாங்க அவனை. அந்த பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு அவங்க அம்மாவோட கையெழுத்து தேவைப்படுது. அதுக்கு நம்மளால என்ன வேலை செய்யறான்னு பாருங்க. வீட்டுக்கு போய் அவங்க சிஸ்டரை கடைக்கு துரத்தி விடுறான். கடைக்கு போய் என்னடா வாங்க, ஏய் என்னமாவது வாங்கடி போடி அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். அவன் சிஸ்டரை துரத்தி விட்டு அவங்க அம்மா கிட்ட கையெழுத்து கேட்டுட்டு இருக்கான். அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டு, என்னது இது, ஆஹா என் கண்ணாடி எடு, என்னன்னு படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறேன் அப்படின்றாங்க. நம்மளும் போய் முன்னாடி இருந்த கண்ணாடி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கண்ணாடியை காணாமா நாளைக்கு தேடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்றான். இது ஒரு பாலிசி, கையெழுத்து போட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் மாத்திரை மருந்துலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கதையை விட்டு அவங்கள்ட்ட கையெழுத்தே வாங்கிடுறான். அப்புறம் என்ன தடபுடல வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா டொக்குமா இருந்த வீட்டை புது டெக்கு மாதிரி மாத்திடுறாங்க. ஆனா டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு பென் கேட்க, இதுல பாதியை நான் எடுத்துட்டு போயிருவா அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல வேளாண் இருக்கட்டும்னு அப்படின்ட்டு அதுக்கு பில்லையும் பே பண்ணிடுறாங்க. அப்படியே இரவு நேரமாக ஜொலிக்குது அவங்களோட ஹாண்டட் ஹவுஸ். அங்க ஒரு பொண்ணு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கு. பார்த்தா அது ஒரு பெருசு, வயசுக்கு தகுந்த சேட்டையா பெருசுது. அந்த பெருசு பேரு பாசுகி. வீட்டுல வயம்சா தாங்க முடியலமா, அதான் போன்லாம் வீட்லயே வச்சுட்டு உன் கூட நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்றான் பெருசு. யோ மெண்டலு, மெசேஜ்ல எடுத்து உன் பொண்டாடி படிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்ற அவ. இந்த கணுக்குட்டி நான் அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன், பையன் பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டா அவன் நம்புற, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க மாட்டாடா அப்படின்றான். கிளிப்பா இருக்கலான்னு வந்த பெருசுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கோம். அந்த ஆளோட ஒய்ஃபு அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து 2 பேரும் பயந்துட்டு இருக்க, அங்க ஒளியவும் இடமே இருக்காது. அந்த ஆளோட செட்டப்பு, யோ அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே இடம் அது மட்டும்தான் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பெருசு, ஐயோ எம்மாடி நான் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டுமா அப்படிங்கிறான். யோ நான் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்திருக்கேன், உள்ள பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்காது, நீ தைரியமா போ, அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தட்டி விட்டுறா. அவகிட்ட இருந்த மஞ்சள் துப்பியை வாங்கிட்டு பெருசு மாட்டிட்டு தத்தக்க பத்தக்கான்னு போயிட்டு இருக்கா. அந்த பக்கம் இருந்த அந்த தூய்மை பணியாளர் ஓபட் அந்த ஆள் மேல இடிச்சிடறான். ஏண்டா கண்ணு எங்கடா வச்சுட்டுறீங்க அப்படின்றான் இந்த ஆளு. ஆனா ஓபட்னால வாய் பேச முடியாது. ஆனா ஏதோ சொல்றாப்ல, அவனுக்கு எதுவும் புரியல. நம்மளாலதான் கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருப்பார்ல, வேகமா போய் ஹாண்டட் ஹவுஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. காசு எடுக்கும்போது பாக்கெட்ல வச்சிருந்த மாத்திரை டப்பாவை அங்கே போட்டுடுறான். இந்த பக்கம் நம்ம பசங்க சீரும் சிறப்புமா செம்மையா செட்டிங்க போட்டு மக்கள் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ராசிக்கு முதல் போனியே ஹார்ட் பேஷண்ட் மொரட்டு போனியே அமையுது. பெருசும் உள்ள போயிட்டு இருக்காரு. என்னடி பயமா இருக்காதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிங்க, செட்டப்பை பார்த்தா லேசா நெஞ்ச கவுதடா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி பெருசா பயமுடுத்தா நெஞ்சடைச்சு பெருசு ஸ்பாட்லேயே க்ளோஸ் ஆயிடுறான். என்னடா படுத்துட்டான் அப்படின்ட்டு 4 பேரும் சுத்தி நின்று செக்கிங் பண்றாங்க. ரைட்டு முடிஞ்சு, கந்து வெட்டிக்கு கடனை வாங்கி கடையை திறந்ததுக்கு சம்முன்னு விளக்க வச்சு விட்டீங்க, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.
அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ணா மார்லின் கூவி கூவி கூப்பிட்டுட்டு இருக்கா. பயப்படணுமா, நம்ம ஹாண்டட் ஹவுஸ் வாங்க அப்படின்னு. பின்னாடி கெட்டப்பே மாத்தாம ஜிஜல் வந்து மார்லினை கூப்பிட்டா பாப்பா பயந்துருது. மார்லின் கடை முடிரு, உள்ள ஒண்ணு செத்துருச்சு. எது செத்துருச்சா? இல்ல ஸ்பீக்கர் செத்துருச்சு, அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் நான் வேணா ரிப்பேர் பண்றேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா, காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். பென் அவங்கள்ட்ட பேசாம போலீஸ்ட்டு சொல்லிடுவோண்டா அப்படிங்கிறான். ஆனா ஓகே அவங்கள்ட்ட, டேய் நான் இப்பதான்டா ஜெயில இருந்து வந்திருக்கேன், திரும்ப என்னை போய் கழி திங்க வச்சிடாதீங்கடா அப்படின்றான். போரிஸும் கிரிமினல் ரெக்கார்ட் இருந்தா என்னால மிலிட்டரி போக முடியாதுடா அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, அந்த பணத்தை அங்கே புதைச்சிடலாம்னு. சரின்ட்டு அங்கே குழிய தோண்டிடுறாங்க. பென்னும் ஜிஜலும் உள்ளியா இருக்கனால நீங்க உள்ள இறங்குங்கடா, நாங்க மேல இருந்து கொடுக்குறோம், நீங்க கீழே வச்சிருங்க அப்படின்னு நோக்கி சொல்றான். நீ தான் கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கல, நீ இறங்கி வை அப்படிங்கிறாங்க அவங்க. அப்பதான் தெரியுது போதையில ஆட்டு மேல வண்டி ஏத்தி கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காம கவர் பண்ணி பாடி அடக்கம் பண்ணும் அப்படின்ட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஆளோட செட்டப் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு இருக்கா. டிக்கெட் கவுண்டர்ல அந்த ஆளோட மாத்திரை கிடக்கிறதையும் பார்த்துட்டு அதையும் எடுத்துட்டு ஹவுஸ்குள்ள வந்துட்டு இருக்கா. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. ஹே கடையெல்லாம் முடியாச்சுமா, நீ யாருமா உள்ள வர அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல என் ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாரு, அவரை தேடி தான் வந்திருக்கேன். இல்லையே அப்படி யாரும் இல்லையே. இல்ல அவர் மாத்திரை கூட இங்க தான் கிடந்துச்சு பாருங்க, அது என்ன மாத்திரை? இல்ல அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு அந்த மாத்திரை. அறிவு கட்டவளே, மண்டையில எதுவும் பிரச்சனையா? ஹார்ட் பேஷண்ட்டை கொண்டு வந்து ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள விட்டுருக்கா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருந்தா நான் என்ன செய்யறது? நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு பேசி அவளை அனுப்பிச்சு வச்சுறாங்க. கட் பண்ணா ஜோங்கி ஓபட் கிட்ட பேசிட்டு இருக்கான். வேலையெல்லாம் கண்ணு கருத்துமா பாத்துக்கணுங்கன்னு. சரிங்கண்ணே. அந்த நேரத்துல உள்ள ஒருத்தன் வரான். ஃபர்ஸ்ட் சீன்ல ஓகே வச்சு ஒருத்தன் ஷோ நடத்திட்டு இருந்தான்ல அந்த ஆளு. என்னண்ணே ஃப்ரெண்டுக்கு டெவில் பேரல் வைக்கணும்னு அந்த ஹாண்டட் ஹவுஸை கேட்டா கொடுக்கவே மாட்டீங்க. இந்த ஓகே பையன்தாண்டா அவனோட சேர்ந்துட்டு ஏதோ பண்றேன், இந்த மாசத்துல வாடகைலாம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான், அப்படி கொடுக்காம விட்டாங்கன்னா அந்த கடையை உனக்கு தந்துடுறேன் அப்படின்றான். யாரு அவனா? அன்னைக்கே பாத்தீங்கல்ல ஒருத்தன் இழுத்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தான், நாளைக்கே யாரையாச்சும் கொன்னு குழியில கூட புதைப்பான், மோசமானவனே அவன். இந்த பக்கம் அந்த பெருசோட செட்டப்பு, இந்த ஆள் எங்கதான் போய் தொலைஞ்சிருப்பான் அப்படின்ட்டு மிரண்டு போய் உட்காந்துருக்கும். ஆஹா இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு செல்லுல இருக்க சிம்மெல்லாம் கழட்டி போட்டு அந்த ஆளோட மாத்திரையை மட்டும் கபோர்ட்ல பத்திரமா வைக்கிறாங்க. அப்பதானே போலீஸ் வந்து செக் பண்ணும்போது எவிடன்ஸ் கொடுத்து மாட்டிக்க முடியும். அதுக்காக கட் பண்ணா மார்லின் கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் போட்டு வந்திருப்பான்ல ஒரு மஞ்சள் தொப்பி, நேத்து நைட்டு நடந்த சலம்பல்ல அந்த ஆளோட தொப்பி அந்த இடத்துல விழுந்து கிடக்கும். அந்த தொப்பி எடுத்துட்டு போய் ஒரு எறும்பு கொடுக்க போட்டுட்டு போயிடுறா. அப்படியே நைட் ஆகிருது. பென்னும் அவன் காதலையும் ராட்னா சுத்திட்டு இருக்காங்க. பென் பீதி அடைஞ்ச மாதிரியே இருப்பான். நவோமி அவன் கிட்ட ஒரு போஸ்டர் கொடுக்குறா. நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மண்டபம் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு அட்வான்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பென்னுக்கு மூஞ்சியே செத்துருது. ஒரு வேலை என்கிட்ட காசு இல்லாம மண்டபம் புக் பண்ண முடியாம போனா நீ உங்க அப்பா சொன்ன அந்த பல்லனே கல்யாணம் பண்ணிடுவேல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லடா, நீ நல்ல வேலையில இருக்க, கடினமா உழைக்கிற, கடவுள் உனக்கு கண்டிப்பா கை கொடுப்பாரு, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவிட்டியை ஊட்டிட்டு இருக்கா. பின்ன காசுக்காக கொலை பண்ணிட்டு அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்ச கொலைகாரனா நீயே நாசமா போறதுக்கு சந்தோஷமா இருப்பேன். ஏண்டி அதையே தோன்றீங்க? கட் பண்ண 4 பேர் உட்காந்து ஹார்ட் டிசீஸை வச்சுட்டு நம்ம ஹவுஸ்குள்ள வந்து நம்ம தலையை அறுத்துட்டு இருக்கானேடாவன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போரிஸோட அம்மா கால் பண்ணிடுறாங்க. இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட மிலிட்டரியில தான் ஒர்க் பண்ணிருக்கேன், கேம்ப்ல தான் இருக்கேன் அப்படின்னு கதவுல இருந்து வச்சிருப்பான். அவனோட அம்மா சும்மா இல்லாம நீ கமாண்டர் தானடா, அவங்கள கூப்பிட்டு ஏதாவது கமாண்ட் கொடு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அவங்கள கூப்பிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க கன்னத்துல அடிச்சுக்கங்கடா அப்படின்னு பழகின பாவத்துக்கு அவங்களும் அதை செய்யறாங்க. அவங்க மம்மி ரொம்ப பெருமையா இருக்குடா மகனே உன்னை பெத்ததுக்கு அப்படின்ட்டு போனை வச்சிடறாங்க. போனை வச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை குமுறுன்னு குமுறுறாங்க. சரி எத்தனை நாள் ஹவுஸை பூட்டி வைக்கிறது அப்படின்ட்டு அன்னைக்கு ஹவுஸை ஓபன் பண்ணிடுறாங்க. உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. பின்னால பார்த்தா சேர் தன்னால நவுளுது. ஹே காத்து காடி இருக்கும்டா அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு சேர் ஓபன் ஆயிருது. பிள்ளைங்க பயந்துடுறாங்க, அந்த பேய் தாண்டா அந்த வேலையை பாக்குது அப்படின்ட்டு. கரெக்டா நம்ம மார்லினாவும் உள்ள வர 4 பேரும் நடுங்கி போயிடுறாங்க. என்னடா பண்றீங்க? ஹே சும்மா பிராக்டிஸ் தான் பண்றோம். சரி விசிட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிடுறா. இவங்களும் ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க. அங்க ஒரு 2 விசிட்டர்ஸ் வராங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருப்பாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. உள்ள இருந்து அந்த பேய் வேலையை கட்ட ஆரம்பிக்குது. பயங்கரமா காத்துலாம் அடிச்சு அங்க இருக்க செங்கோல் தானா நவுந்து அந்த சமாதி மேல வந்து நின்று தீ பிடிச்சி எரியுது. அதை பார்த்து அந்த 2 பேரும் அரண்டுட்டோட உள்ள இருந்து இவங்களுமே ஆல்ரெடி பீதியா இருப்பாங்க. பயத்துல இவங்க தெரிச்சோட அவங்கள பார்த்து அவங்க
அவங்களும் திருச்சு விடுறாங்க. கட் பண்ணா பெருசு பாசுகி இருக்காருல, அவரோட ஒய்ஃப் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த ஆள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு. அர்ஜென்ட்டா கட்சி மீட்டிங் இருக்கு அப்படின்ட்டு வீட்டுல கதையை கட்டிட்டு வந்திருக்கான் செட்டப்பா பாக்குறதுக்காக. நான் தேடி பார்த்ததுல அந்த ஆளுக்கு எந்த மீட்டிங்குமே இல்ல. அந்த ஆளுக்கு கடைசியா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அந்த மெசேஜை காட்டுறாங்க அவன்கிட்ட. அவன் அதை வாங்கி பார்த்துட்டு, இல்லைங்க இந்த மெசேஜ் யாரோ ஜென்ஸ்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறான். யோ ஆம்பளைங்களுக்குள்ள எவன் பேபுன்னு பேசிக்குவான், அது ஏதோ ஃபேக்கியா, அந்த ஆளு பொண்ணு நம்பரை பையன் நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளு பின்னாடி கான்ஸ்டபிள்கிட்ட பேப் ரொம்ப தூசியா வருது அப்படின்றான். அத்தடி அவனா நீயே அப்படின்னு அந்த அக்கா பாக்குது. ஐயோ அப்படி இல்லைங்க, அவன் பேரு பெபின், நாங்க ஷார்ட்டா பெப்னு கூப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனை வேற இடத்துக்கு மாத்திட்டு இருப்பாங்க. அதனால சரிங்க நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறேன், டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றான். கட் பண்ண அந்த 4 பேரும் உள்ள இருக்க பேய விரட்டி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல 2 பேரும் கிறிஸ்டினா இருப்பாங்க, 2 பேரும் முஸ்லீமா இருப்பாங்க. இவங்க பாதிரியாரை கூட்டு வந்து விரட்டுவோம் அப்படிங்க, அவங்க உஸ்தாதை கூட்டிட்டு வந்து விரட்டுவோம் அப்படிங்க. அவங்க 4 பேத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்பாயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா ஜாங்கி வரான். என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க தான்டா பொறுப்பு, என் பின்னாடியே வாங்கடா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அத்தடி கண்டுபிடிச்சிட்டான் போலயவன் அப்படின்ட்டு 4 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அவங்க 4 பேரும் போய் பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. மார்லின் அவங்க கிட்ட எல்லாம் நாங்க சாயந்தரம் தான் கடையை திறப்போம், சாயந்தரம் வாங்க அப்படின்ட்டு இருக்கா. நாங்க பேய் இப்பே பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு கங்கனை கட்டிட்டு நிக்கிறாங்க அவங்க. ஜாங்கி அவங்கள்ட்ட டேய் வேமா போய் மேக்கப் போட்டு ரெடி ஆகுங்கடா, இவ்வளவு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கான். மார்லின் அவங்கள்ட்ட வந்து போன்லாம் காட்டிட்டு இருக்கா. நேத்து வந்தாங்களே 2 பேரும் அவங்க தான் போஸ்டர் போட்டு நம்ம ஹாண்டட் ஹவுஸா வைரல் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிறா. அவங்களும் அதை பார்த்துட்டு குஷி ஆயிடுறாங்க. அவங்களும் போய் ரெடி ஆயிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பகல்ல தான் பேய் வராதுல்ல, சரி பேய் வரலன்னா என்னடா நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்றான். ஓகே. அதுக்கு பென் நேத்து நைட்டை விட கொஞ்சம் கியூரியாசிட்டி குறைஞ்சாலும் மொத்த கூட்டமும் டிசப்பாயிண்ட் ஆயிரும் ஐடி, அப்புறம் ஒருத்தி இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டான் அப்படிங்கிறான். சரி அந்த ஆளை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹலோ சார் யாருனா இருக்கீங்களா, அமைதியாகுது ரொம்ப அமைதியாகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா பேய் வந்த பாடு இருக்காது. ஜிஜல் மட்டித்தனமா ஒரு ஐடியாவை கொடுப்பான் அவங்களுக்கு. அவனோட கல்லறையில போய் பிஸ் அடிச்சு விட்டுருவான், அப்ப கோவப்பட்டு வருவான்ல அப்படிங்கிறான். சரி சொன்னில அதை நீயே செஞ்சிரு அப்படின்ட்டு அவனை தட்டி விட்டுறாங்க இவங்க. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு இவனை போய் பிஸ் அடிக்க அந்த பேயும் கோவப்பட்டு வந்துடுது. விசிட்டர்ஸும் வராங்க, அலறாங்க, தெரிச்சு விடுறாங்க. பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சு அவங்களுக்கு. பணமெல்லாம் கொட்டோ கூடன்னு கொட்டுது. பென்னும் அவன் கல்யாணத்துக்கு மண்டபத்தை புக் பண்ணிடுறான். அவங்க மாமனார்ட்டையும் போய் சொல்றான். அந்த ஆளு சரி லெவல் 1 முடிஞ்சு அடுத்து லெவல் 2 அப்படின்ட்டு ஒரு பெரிய மியூசிக் ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி அந்த ஆளை புக் பண்ணு அப்படிங்கிறான். சிறா செஞ்சு தொலைறான்டா அப்படின்ட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜிஜலுக்கு நிறைய தண்ணி குடிச்சு பிஸ் அடிச்சு அந்த பேய வர வைக்கிறதே வேலையா இருக்கும். அவனும் அந்த ரவுடிங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்துட்டு நிம்மதியா சுதந்திரமா சுத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் போரிஸும் மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்காக அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் காசை கொடுக்குறான். வாங்கிட்டு அந்த ஆளு இன்னொரு சின்ன சிக்கல் இருக்குடா அப்படிங்கிறான். அது என்னதியா, இல்ல ட்ரைனிங் மூவில அங்க தண்ணியை மூஞ்சில அடிச்சு எழுப்புவாங்க, அப்படி மூஞ்சில தண்ணி அடிக்கல நீ பாட்டு மூச்சு எழுத்துட்டு இருந்தீங்கன்னா மூச்சு முட்டிரும், அதெல்லாம் வேணானா இன்னும் 2 லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கிறான். சரிடா செஞ்சு தொலைறண்டா அப்படின்ட்டு அவனும் சொல்றான். சரி ஏதாவது குடிக்கிறியா செஞ்சு தரேன் அப்படிங்கிற மிலிட்டரிக்காரு. ஆனா போரிஸ் இல்ல நான் ஆர்டர் போடுறேன் உடனே வந்துடும் அப்படிங்கிறான். அப்படியா சரி சரி ரொம்ப வசதியா போச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதையும் ஆர்டர் போட்டுரு அப்படின்னு அவன் தலையில தள்ளி விட்டுறான். போரிஸ் எப்படி அவங்க அம்மா கிட்ட மிலிட்டரியில இருக்கன்னு ஏமாத்திட்டு இருக்கானோ அந்த மாதிரி தான் இருந்தாலும் இவங்கிட்ட ஏமாத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அடக்கம் பண்ற அந்த இடத்தோட பத்திரத்தையும் மீட்டுறான். அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம காட்டுறாங்க. அது என்ன உங்களுதா அப்படின்னு. ஓகே அந்த அடக்கம் பண்ற இடத்தோட உரிமையாளர் இருப்பான்ல அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். இல்ல அது எங்களுது இல்ல அப்படின்ற அந்த ஆளு. கட் பண்ணா 4 பேரும் எப்படியோ நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுரா அப்படின்ட்டு சந்தோஷத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டமே இல்லை போலயே, விஸ் அடிச்சா போதும் போல அப்படின்ட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டே எடுத்து டிவியை போடுறாங்க. அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு பெருசை பத்தி. இவங்க சிரிப்புல மண்ணு விழுந்துருச்சு. இந்த பக்கம் ஓபட் இருக்கான்ல அவனும் இந்த ஆளை நான் பார்த்திருக்கேன், அந்த ஆளை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டிவியை பிடிச்சி தட்டிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியாம டேய் டிவியை தட்டி உடச்சு விட்றாதரா அப்படின்றான். இந்த பக்கம் பெருசோட செட்டப்பும் நியூஸ் பார்த்து பதறிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. பார்த்தா அது ஹாண்டட் ஹவுஸோட வைரல் வீடியோ. அவளோட மஞ்சத்துப்பி ஒன்று இருக்கும்ல, அது அந்த எலும்புக்கூடு மண்டையில மாட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்துடுறா. இந்த பக்கம் இவங்க 4 பேரும் அவளை போலீஸ் பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் போலீஸும் கூட்டம் கூட்டமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. சரி சரி பயப்பட வேணாம், சும்மா விசிட் பண்ண தான் வந்திருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு, சரி நீ பிஸ்ஸடி பேய் வரட்டும் பயந்துருவாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜிஜலுக்கு அந்த நேரம் பார்த்து பிஸ் வராது, ஆனா போலீஸ் உள்ள வந்துருவாங்க. இவங்களும் பேருக்கு பயமுடுத்துற மாதிரி பண்ணுவாங்க. இதை பார்த்தா மக்கள் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம், நீங்க வேணா இன்னொருத்தர வாங்க கரெக்டா பண்றோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க போலீஸ்காரர் மோப்பம் முடிச்சு பாக்குறாரு, யூரின் ஸ்மெல்லு ஹெவியா அடிக்குது, போனா வாடை தான் அடிச்சிருச்சோ அப்படின்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா போலீஸ்காரு மார்லின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மார்லின் இருந்தால் கிட்ட இந்த பிசு மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்க, ஹாண்டட் ஹவுஸோட பேரே கெட்டு போயிரும் அப்படின்ட்டு இருக்கா. அந்தாலும் சரி இனிமே கிளீனா வச்சுக்கோங்க, வர்ற மக்களோட ஹெல்த்தை பாதிக்கும்ல அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள காதலும் மலருது. அப்படியே அங்க இருக்க கூட்டம்லாம் போயிருது. ஓபட் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பெருசோட செட்டப்பும் அந்த ஹவுஸுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த ஓபட் பையன் அவளை ஒரு மாதிரி பாக்குறான். இவளும் உள்ள வந்துடுறா அவங்கள்ட்ட. நீங்க 4 பேர் தாண்டா அதுக்கு பொறுப்பு, ஒரு ஆளை கொண்டுட்டு எப்பரா நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னு கேக்குறா. யார் கொன்னது? நாங்க தான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல மிஸ்டர் பாசுக்கே நாங்க பார்க்கவே இல்லைன்னு அப்படின்னு போரிஸ் அந்த ஆள் பேரை சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். போலீஸ் மட்டும் என்னை பிடிச்சிச்சுன்னா நான் உங்க 4 பேரையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறா. இவன் அவள்கிட்ட நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு கொள்ளல, நீ தான் ஹார்ட் பேஷண்ட் அனுப்பி அந்த அளவுக்கு கொண்டிருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மாட்டினா நம்மள தானே கூண்டில் ஏற்றுவாங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கா அவ. போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு நான் எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கா. இவங்க மனசு கேட்காம கையில வச்சிருந்த எல்லா காசையும் பிரட்டி போட்டு அவள்கிட்ட கொடுத்து இந்த நீ ஊரை விட்டு கிளம்பிரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இவங்க பேசின எல்லாத்தையும் ஓபட் ஓட்ட வழியா ஒட்டிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா ஜாங்கி இவங்களை கூப்பிட்டு உங்க இடத்துல தாண்டா அதிகமா குப்பை இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குப்பை அதிகமா இருந்தா காசு கூட அதிகமா தந்துடுறோம் கிளீன் பண்ணிக்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல ஓபட் கரெக்டா வர்றான். இவங்க 4 பேரையும் பார்த்து நடுங்கிட்டு இருக்கான். என்ன ஓபட்டு அதிகமா காசு தரேன்னு சொல்றாங்க, சந்தோஷப்படாம நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் அந்த ஆளு. இவன் பயப்படுறத இவங்க 4 பேரும் பாக்குறாங்க. இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஓபட் அந்த ஆள் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்கான். அவன் எதுவும் சொல்லிடுவானோ அப்படின்ட்டு அவங்க 4 பேரும் இவனை ஒட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல பெருசை பத்தி ஓடிட்டு இருக்கோம், இந்த ஆள் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியுமா, அப்பனா போலீஸ் கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆளு. கட் பண்ணா மார்லினாவும் அந்த போலீஸ்காரனும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் அவகிட்ட இந்த ஆளை பத்தி விசாரிச்சதுல உங்க இதுல இருந்து ஒருத்தி மட்டும் வாயவே திறக்க மாட்டேன்ட்டான் அப்படிங்கிறான். யாருன்னு அவ கேக்குறா. இவன் ஓபோட்ட சொல்றான், யோ அந்த ஆள்னால எப்பயுமே பேச முடியாதியா அப்படிங்கிறா. ஓ அப்படியா, அப்ப அதுக்கான எக்ஸ்பர்ட்டை வச்சுதான் பேசணும் அப்படின்னு இருக்கான். இவங்க அவகிட்ட போன் பண்ணி உடனே கடையை திறக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளும் அங்க வந்துடுறா. எங்க போயிருந்த, ஆளை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட போயிருந்தேன் அப்படிங்கிறா. எப்ப இங்க தானே சாப்பிடுவா, இன்னைக்கு மட்டும் என்ன வெளியே போய் சாப்பிட்டுருக்க அப்படின்னு கேக்குறாங்க. பின்னாடி இருந்து போலீஸ்கார் வந்துடுறாரு. நான் தான் அவளை சாப்பிட வெளியே கூட்டிட்டு போனேன் சாரி அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. ஐயோ இல்ல சார் இருக்கட்டும் சார் அப்படின்னு இவங்களும் பம்மிட்டு இருக்காங்க அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் இந்த பாசுகிய பத்தி சைஸா போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவள்கிட்ட. ஆமா ஓபட்டு வந்து சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டை வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்றா அவ. இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. ஓபட்ட போயிட்டு எப்படியா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நைட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ண போயிட்டு இருக்காங்க. பென்னும் ஜிஜலும் சும்மா போய் பேசினா எதுவும் வலிக்கு வர மாட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. சரி கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு போயிட்டு இருப்பாங்க. இவங்க கையில கம்பும் அது இதுன்னு எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு அவன் நம்மளை போட்டுத்தலாம் தான் வராங்க போல அப்படின்னு பயந்து சதுரி ஓடிட்டு இருப்பான். இவங்களும் அவன் பின்னாடியே டேய் பேசத்தாண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி ஓடிட்டு இருக்காங்க. ஓபட் நேரா ஜாங்கியோட வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க அந்த ஆள் இல்ல. பின்னாடி போய் பார்த்தா அந்த ஆளு பாத்ரூம்ல இருக்கான். இவன் போயிட்டு கதவை தட்டுறான். இருறா கொஞ்ச நேரம் ஆகும்டா அப்படின்றான் அந்த ஆளு. திரும்ப அங்கிருந்து சதுரி ஓடிட்டு இருக்கான் ஓபட்டு. அப்படியே போய் அங்க இருக்க ஜெயிண்ட் வீல் மேல ஏறிடுறான். யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். இவங்களும் அவனை சேஸ் பண்ணிட்டே வந்து அந்த ஜெயிண்ட் வீலுக்கு கீழே நின்றுப்பாங்க. அவன் பதட்டத்துல பயந்து அங்கிருந்து ஸ்லிப் ஆகி டம்முன்னு கீழே விழுந்துடுறான். இவங்க 4 பேரும் ரைட்டு இங்க இருந்தோம்னா நம்மளை போட்டுருவாங்க அப்படின்ட்டு சைட்ல அங்கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜாங்கி கரெக்டா வர்றான். வந்து பார்த்தா ஓபட் மயங்கி கிடக்குறான். தூக்கிட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டலையும் செத்துடுறான் அவன். கட் பண்ணா போலீஸ்காரங்களும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அந்த சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு அவர் வந்து பார்த்துட்டு ஓபட் பேச்சு மூச்சு இல்லாம கிடப்பான். இந்த நிலைமையில இவங்கிட்ட பேசி வாக்குமூலத்தை வாங்குறதெல்லாம் பயங்கர கஷ்டம் அப்படின்றான். பின்னாடி இருந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அவங்க டீம் அந்த ஒரு நம்பர்ல இருந்து அந்த ஆளுக்கு மெசேஜ் வந்திருக்கும்ல, அந்த நம்பரை யூஸ் பண்றவங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி பாப்போன்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அங்க இருந்து. இந்த பக்கம் இவங்க 4 பேர் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே அவங்கள பிடிச்சி கத்திட்டு இருக்கான். உங்களால தான்டா தேவையில்லாம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் அவன் அடிக்க தான் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு அவன் பயந்துட்டான், இல்லைன்னா அப்படி இருக்காது அப்படின்னுட்டு இருக்கான் அவன். அதுக்கு பென் என்னடா எல்லாத்துக்கும் எங்களே சொல்லிட்டு இருக்க, நாங்களே எல்லா தப்பு பண்ண மாதிரி சொல்லிருக்கிய நீ அப்படின்ட்டு பேச்சுவார்த்தையில உங்க அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி தாண்டா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிடுறான். உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பாடுறா அப்படின்ட்டு ஓகே அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்த ஓகே அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னால் ஒரு நாள் கூட உங்களை சந்தோஷமா பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பெண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எதுக்குடா அந்த மாதிரிலாம் வார்த்தைகளை சொல்ற அப்படின்னு. சரி அதை விடுங்க, நம்ம எப்படியாவது மாட்டிக்காம போலீஸ்ட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஐடியா புலி ஜுஜில் அவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நம்ம இடத்துல புதைச்சி வச்சிருக்க அந்த ஆளை ஓகே அவங்க அம்மாவுக்கு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கான்ல அங்கே புதைச்சிருவோம் அப்படிங்கிறான். இதுக்கு சத்தியமே ஒத்துக்க மாட்டான்டா அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. நம்ம பேசுவோம்டா அவங்ககிட்ட, இதை விட்டா நம்மளுக்கும் வேற வழி இல்லை அப்படிங்கிறான். சரின்னு அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ கெட்ட நாத்த அடிச்சுட்டு இருக்கோம். அங்க எருமை சாணியை மூஞ்சில போன மாதிரி உட்காந்துருப்பான். ஓகே இவங்க 2 பேரும் ஓகே கிட்ட மதியம் நடந்த சம்பவத்துக்கு பென் உன்கிட்ட சாரி சொல்லணுன்றான்டா அப்படிங்கிறாங்க. உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறானா அப்படின்ட்டு பெண்ணை பிடிச்சி அவங்க 2 பேரும் ஓகே கால் கிட்ட கொண்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த ஓகே தான் என்னத்தையும் மிதிச்சுட்டு வந்திருப்பான். இவனுக்கு நல்லா ஒமட்டி தள்ளிரும். சரின்ட்டு ஜட்ஜில் அவங்கிட்ட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, ஆனா அதை கேட்டு நீ சாக்காக கூடாது அப்படின்ட்டு அந்த மேட்டரை சொல்றான். அவன் சொன்னதை அவனை தூக்கி தண்ணியில முக்கி எடுத்துட்டு இருக்கான் அவன். அப்புறமா ரூம்ல உட்காந்து பேசி கீசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே அந்த பிளானுக்கு ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போடுறான். இந்த பக்கம் அவனோட செட்டப் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கா. வந்து கதவை திறந்தா போலீஸ் கொத்தாள்ட்டு போயிடுறாங்க அவளை. இந்த பக்கம் அவங்க குழியை தோண்டி அந்த பாடி எடுத்துட்டு இருக்காங்க. தோண்டி பார்த்தா கெட்ட வாட அடிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு. காஃபி பவுடரை கொட்டிட்டா எதுவும் ஆட தெரியாது அப்படிங்கிறான் பென். என்னமோ பண்ணுங்கடா என்னை விட்டுருங்கடா அப்படின்ட்டு ஓகே அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இத்தனை பாடி எப்படா கொண்டு போறது அப்படின்னு சொல்லிருக்கான். நம்ம கிட்ட பிளான் இருக்கு, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு அவனா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிஜல் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்ட்டு இன்னொரு ஐடியா தூக்கிட்டு வரான். பாடியை பீஸ் பீஸா விட்டிடுவோம், அப்புறம் ஈஸியா இருக்கும்ல கொண்டு போறதுக்கு அப்படிங்கிறான். அட கிறுக்கு பையிலே நம்ம கொலையெல்லாம் பண்ணலடா, செத்தவனை புதைச்சுதான் வச்சிருக்கோம். இந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா கடைசியில களி தாண்டி அப்படிங்கிறாங்க அவங்க. இல்லடா இது ஈஸியா இருக்கும் தான்டா சொன்னேன், இங்க பாருங்கடா கையில இருக்க விரல் கூட புடுமணி வந்துருச்சு அப்படிங்கிறான். அதை பார்த்து அவங்க அட சனியம் முடிச்சவனை எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாண்டட் ஹவுஸுக்கு விசிட்டர்ஸும் நிறைய பேர் வந்துருவாங்க. மார்லின் வந்து என்னடா பண்றீங்க அப்படிங்கிறா. உள்ள இருந்து ஹெவியா ஸ்மெல் வந்துட்டு இருக்கோம். என்னதுடா அது அப்படின்னு கேக்குறா. அது ஒன்றும் இல்லை எலி செத்துருச்சு அதான் புதைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அந்த பாடி எடுத்து ஒரு ஓரமா போட்டுறாங்க. அங்கிட்டு உள்ள வந்த 2 பேரு பயங்கரமா அரண்டு ஓடிட்டு இருப்பாங்க. தெரியாம போய் குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்கள போய் தூக்கலாம் அப்படின்ட்டு போனா இவங்கள பார்த்து அவங்க பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா போலீஸ் அவள்கிட்ட விசாரணை போட்டுட்டு இருக்காரு. அவளும் நான் இல்லை அப்படின்னு சமாளிச்சு பாக்குறா. ஆனா போலீஸ்காரு எங்க சுத்தினாலும் கேஸ் உன்கிட்ட தான் வந்து நிக்குது அப்படின்னு பிடிச்சிடுறாரு. அவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அவங்களையும் போட்டு விட்டுறா. இங்கிட்டு இவங்க அந்த பாடியை தூக்கிட்டு சேஃப்டிக்கு அவங்க வச்சிருக்க பொருள்களையும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜோங்கி கரெக்டா அங்க வந்துடுறான். என்னடா பண்றீங்க என்னடா அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் இல்ல ஸ்கெலிட்டனு மிச்ச பொருள்லாம் ரிப்பேரா இருக்கு, எங்கள்கிட்ட வாரண்ட் இருக்கு அதனால மாத்த போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளு என்னடா இத்தனை வருஷமா பழகி இருக்கோம் வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு வரான். இவங்க யோயோ இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லையா நாங்களே தூக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வெயிட்டான பாடியை தூக்கி ஓகே மேலே போட்டுறாங்க. அவனும் அதை தூக்க முடியாம தூக்கிட்டு இல்ல வெயிட்லாம் இல்லை அப்படின்னு முக்கி தூக்கி நின்றுட்டு இருக்கான். ஜோங்கியும் ஜட்ஜலும் விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. இவன் தூக்க முடியாம தூக்கிட்டு கத்திட்டு இருக்கான் அவங்கள்ட்ட. ஒரு வழியா அவன் இருந்து தப்பிச்சு லாரியில அள்ளி போட்டு அந்த அடக்கம் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 4 பேரும் வந்து பார்த்தவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கும்ல அது போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அங்க அதுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் மட்டும் இருப்பான். அவனை எப்படியாவது விரட்டணும் அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல இவங்க அதெல்லாம் போட்டுட்டு அந்தால பயமுடுத்தி அங்கிருந்து செதறி ஓட விட்டுறாங்க அவனை. இந்த பக்கம் போலீஸ் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஹாண்டட் ஹவுஸ்ல மார்லின் நாத்தா தாங்க முடியாம வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அப்படியே ரூம்குள்ள போறா. அங்க இவங்க பிளான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அதை பாத்துடுறா. அந்த பிளான் எடுத்துட்டு வந்து போலீஸ்காரன்ட்டையும் கொடுத்துடுறா அவ. இவங்க இங்கிட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிட்டு இருந்து இவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஓகேக்கு ஒரு போன் வருது. பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவனும் கதறி அழுதுட்டு இருப்பான். ஒரு பையனா அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிட்டனே அப்படின்னு கதறி அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அந்த இடத்துலதான் இன்னொருத்தனை புதைச்சு வச்சுட்டாங்கல்ல. ஓகே அழுதுட்டு அவங்கள்ட்ட இனிமே எனக்குன்னு ஃபியூச்சர்னு எதுவுமே இல்லடா, உங்க 3 பேத்துக்காச்சும் ஆளுக்கு ஒன்னொன்று இருக்கு, நீ கல்யாணம் பண்ணணும் நீ மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்னு, நீங்க 3 பேரும் இங்க இருந்து போயிருங்க அந்த மொத்த விலையை நான் ஏத்திக்கிறேன் அப்படின்றான் அவன். ஆனா போரிஸ் நட்பு தாண்டா முக்கியம், நீ இங்க இருந்து வரலன்னா நானும் போல அப்படின்றான். ஜட்ஜலும் நானும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறான். பெண்ணை மட்டும் போக சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு தான் கல்யாணம் இருக்குல்ல அதுக்காக. அவன் என் கல்யாணத்துக்கு வரதே நீங்க மட்டும்தான், நீங்களே இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்துல கொண்டாட போறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கேயே நின்றுறான். போலீஸும் வந்துடுறாங்க. இவங்கள அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இவங்க 4 பேருக்கும் 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஜெயில் தண்டனையும் முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. ஓகேயோட சிஸ்டர் வரா. அப்புறமா போரிஸோட அம்மாவும் வராங்க.
அவங்க வந்து சரி உர்ரா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மிலிட்ரிக்கு தான் போக முடியாது, சரி இந்த கூட முடிஞ்சிருச்சு அந்த கூட எடுப்போம் அப்படின்ட்டு போலீஸ்ல ஜாயின் பண்றதுக்காக அட்மிஷன் ஃபார்ம் ஆகிட்டு வந்திருப்பாங்க. மம்மி ஆஃப் த இயர்னு அவார்டே கொடுக்கலாம். இவங்க 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பென் அவன் ஆள் நவோமி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவ வரமாட்டா. அந்த நேரத்துல ஓகே எங்க அம்மா அடக்கம் பண்ணிருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். போரிஸ் அவங்க அம்மாவும் என் கார்ல இடம் இருக்கு வாங்கலாம் போலாம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. ஓகே அங்க அழுதுட்டு இருக்கான் பயங்கரமா. அந்த நேரத்துல பென்னோட ஆளு நவோமி வரா. பென் அவகிட்ட பரவாயில்ல எப்பயாச்சும் வந்தியே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சா, குழந்தைங்கலாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அட லூசுப்பல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா அப்படின்ற அவ. அப்பதான் பையலுக்கு மூச்சே வருது. அப்புறம் ஏன்டி நான் ரிலீஸ் ஆகுறப்ப அங்க வரல அப்படின்னு கேக்குறான். துணி துவச்சிட்டு இருந்தேன்டா அப்படின்றா. உன்னை பாத்துக்கிறது மட்டும் என் வேலை இல்லைல்ல, மத்த வேலையில எனக்கு இருக்கு அப்படின்றா. சரி எப்ப மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறான். அவளும் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை இருக்குடா அப்படின்றா. என்னது அது, இந்த தடவை 1000 பேர் இல்ல 3000 பேர் அட்டன் பண்ற மாதிரி மண்டபத்தை பிடிக்க சொல்றாரா அப்படிங்கிறா. 3000 அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமே போட்டுறான் அவன். அத்தோட படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, போரே அடிக்காம போகும். அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அங்கங்க காமெடியும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பர் மூவியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.